கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த நாளில் நமக்கு ஜீவனை கொடுத்து ஆயுசு நாட்களை கொட்டி கொடுத்து அவருடைய வார்த்தை கேட்கும்படியாய் தேவன் பாராட்டின பெரிய நன்மையான காரியங்களுக்காய் கிருபைகளுக்காய் கொடானு கூட நன்றி செலுத்துவோம். இந்த நாளிலும் கூட ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு மத்தியில் வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை சங்கீதம் 138 8ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட நம்பிக்கையோடு சொல்லுகிறதை பார்க்கிறோம். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையில் வேதனைகள் இருக்கலாம், கண்ணீர் இருக்கலாம், போராட்டங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம். எதுவாக இருந்தாலும் உங்களுடைய நம்பிக்கை விசுவாசம் குறைந்து போகாதபடிக்கு சங்கீதக்காரனாகிய தாவீது அன்னைக்கு இந்த வார்த்தையை சொல்லும் பொழுது அவனுக்கு நெருக்கம் இருந்தது, பாடு இருந்தது, அவனை சுற்றி மனுஷர்கள் நெருக்கினாங்க, சத்துருவின் போராட்டம் இருந்தது, எல்லாம் இருந்தது. ஆனாலும் தாவீது சொல்லுகிற காரியம், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்று சொல்லி விசுவாசத்தோடு கூட சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஒருவேளை நம்மளுடைய வாழ்க்கையிலும் கூட அப்படிப்பட்ட போராட்டங்கள் இருக்கலாம், பிரச்சனைகள் இருக்கலாம், வேதனைகள் இருக்கலாம், வியாதிகள் இருக்கலாம். நம்ம ஒருவேளை நினைக்கலாம், என் வாழ்க்கையில் இதெல்லாம் எப்போ மாறும், யாரால் மாற்ற முடியும், எப்போ இது என் வாழ்க்கையில் இருந்து இதெல்லாம் மாறி, இதெல்லாம் யார் எனக்கு இந்த தேவைகள் யார் நிமித்தமாக செய்து முடிப்பார், யார் நிமித்தமாக இது எனக்கு தேவைகள் செய்யப்படும், யார் எனக்கு உதவி செய்வா, உதவி செய்ய யாரும் இல்லை என்று சொல்லி ஒருவேளை தனிமையான சூழ்நிலையில் திக்கற்றவர்களைப் போல ஒருவேளை இருக்கலாம். ஆனால் கர்த்தர் இன்னைக்கு வெளிப்படுத்தி பேசுகிற வார்த்தை, நான் உனக்காக யாவையும் செய்து முடிப்பேன் என்று சொல்லி கர்த்தர் இந்த நாளில் இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் பார்த்து சொல்லுகிறார். கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, அவர் நம்ம வாழ்க்கையில் எல்லாவற்றையும் செய்கிறவராக இருக்கிறாரு, செய்து கொண்டிருக்கிறார். இதுவரை நடத்தின எபினேசர் அவர் இனிமேலும் நடத்த அவர் வல்லவராக இருக்கிறார். என் அன்பு சகோதரனே சகோதரியே, ஒருவேளை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பொழுதே என் வாழ்க்கையில் கர்த்தர் நிச்சயமாகவே எனக்கு செய்து முடிப்பார் என்று சொல்லி ஒருவேளை உங்களுக்குள்ள ஒரு விசுவாசம் நம்பிக்கை இருக்குமானால் நிச்சயமாகவே இந்த நாளில் உங்களுடைய வாழ்க்கையில் அவர் செய்து முடிக்க வல்லவராக இருக்கிறார். அவர் நம்ம வாழ்க்கையில் செய்து முடிக்கணும், யாவையும் செய்து முடிக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? யாருக்கு அவர் செய்து முடிப்பார்? தாவீதை பார்க்கிறோம். தாவீதை அபிஷேகம் பண்ணினார். அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க எல்லாம் மறந்துட்டாங்க, தகப்பனார் மறந்துட்டார், அவன் இருக்கிறதே ஞாபகம் இல்லை. ஆனால் அழைத்தவரோ அபிஷேகம் பண்ண ஆயத்தம் உள்ளவரோ அவர் சொல்லுகிறார், இவனை தான் நான் தெரிந்து கொண்டேன், இவனை தான் நான் தெரிந்து கொண்டேன் என்று சொல்லி யார் மறந்தாங்களோ, யார் அவனை ஒதுக்குனாங்களோ அவங்க கண்களுக்கு முன்பதாய் கர்த்தர் தாவீதை அபிஷேகம் பண்ணினார். அந்த அபிஷேகம் ஒரு நாளும் மாறலை, அந்த அபிஷேகம் ஒரு நாள் அவனை விட்டு போகலை. அவனோட வாழ்க்கையில் பாவமான காரியம் வந்தது, தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்தான். ஆனாலும் செய்த பின்பு, அதை உணர்ந்த பின்பு, தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகள் அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று சொன்ன வார்த்தை நிமித்தமாய் அவன் தன் பாவங்களை அறிக்கையிட்டு தேவனுடைய சமூகத்தில் சங்கீதம் 51ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அவன் அறிக்கையிட்டு ஈசோப்பினால் என்னை சுத்திகரிங்க என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். சமூகத்தை விட்டு என்னை தள்ளாதீங்க, ஆவி என்னை விட்டு எடுத்துக்கொள்ளாதீங்க என்று சொல்லி அர்ப்பணித்து செபிக்கிறான். தேவனுடைய கண்களிலிருந்து இரக்கம் கிடைக்கிறது. தாவீதுக்கு சொன்னது, வார்த்தையினாலே சொன்னது, கர்த்தர் கரத்தினாலே செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். இந்த நாளிலும் கூட ஒருவேளை நம்மளோட வாழ்க்கையில் தேவனுக்கு விரோதமான காரியங்கள் செய்திருக்கலாம், அவர் துக்கப்படுகிற காரியங்கள் செய்திருக்கலாம். இன்னைக்கு நம்ம அறிக்கையிட்டு ஜெபிக்கும் பொழுது, ஒப்பு கொடுத்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் நமக்காக யாவையும் செய்து முடிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அர்ப்பணிப்போம். எங்கள் அளவுக்கு அதிகமாக நேசிக்கிற அன்பு தெய்வமே, பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினால இந்த வார்த்தையை ஆண்டவரே விசுவாசித்து அர்ப்பணித்து ஜெபிக்கிற ஒவ்வொருவருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இந்த நாளில் கர்த்தர் இயேசுவின் நாமத்தினால நீர் யாவையும் செய்து முடிக்க நீர் வல்லவராக இருக்கிறீங்க. செய்து முடிப்பீராக. இந்த நாள் முழுதுமாய் பாதுகாத்து கொள்ளுங்க ஆண்டவரே. தன் பாவங்களை அறிக்கையிட்டு ஜெபிக்கிற ஆண்டவரே பிள்ளைகளுக்கு இயேசுவின் நாமத்தினால நீர் மன்னிப்பீராக. இதோ இந்த நாளிலே செய்து முடிக்க போகிற கிருபைக்காய் ஸ்தோத்திரம். பாதுகாத்து கொள்ளுங்க. பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.